காலை நேரம். ஜின் அகாடமியின் வாசல். சத்தம் கூச்சல் எழும்பின. ஏதோ பெரிய சண்டை நடக்கிற மாதிரி. ஜின் காவலன், இந்த காலையிலேயே என்ன சங்கடம்? பேக் அகாடமியின் தந்தை, நாங்க பேக் அகாடமியிலிருந்து வந்திருக்கோம். முன்னாடி நிக்கிற ஆள் வளைக்கல்லன் மாதிரி. இவன் தான் நாம்கும் கிளானுடைய சப்சிடி டைரக்டர். பேக்குடைய எண்ணத்தில் அடிநடைகளே சொல்லுது செகண்ட் ரேட் மார்ஷல் ஆர்ட்ஸ் தான் இவன் சொல்லிட்டு. பிரச்சனையின் காரணம் என்னவென்று பார்க்கையில் தந்தையோ வணக்கம் செலுத்துகிறார். நேற்று இரவு எங்க அகாடமி டிசைபிள் உங்க டிசைபிள் கிட்ட ஃபைட் பண்ணி ரொம்ப சரியான காயம் அடைந்துட்டான். ஜின் டைரக்டர் நாம்கும் ஓக். சோ வாட் என்று கேட்கிறார். அவனோட முகபாவனையோ வீணான அகம்பாவம் தெரிந்தது. பசங்க தான் சண்டை காயம், அதுல என்ன இருக்குது? மாஸ்டர் பேக் அமைதியாக, அது சாதாரண சண்டை அல்ல. அந்த குழந்தை ஆல்மோஸ்ட் இருக்கிற போற லெவலுக்கு காயம் ஏற்பட்டது. ஹோஹோ, பசங்க ஹர்ட் ஆகுறதுதான் சின்ன விஷயம்தான், இதுக்கு போய் தீவிரமா ஓவர் ரியாக்ட் பண்ணாதீங்க. நான் தான் என் டிசைபிளுக்கு மற்றவரை காயப்படுத்த சொல்லவே மாட்டேன். ஆனா உங்களை பற்றி நிச்சயமில்லை. யாம் சங், நேற்று இரவு அப்படித்தான் என்று நினைக்கிறாயா? நீ உன் நண்பனை கொல்ல போகும் அளவிற்கு அழைத்திருக்க, அது ஃபேர் ஃபைட் தானா என்று கேட்க, அப்படியா, நீ உண்மையாவே நம்புறியா? ஏய், எங்க டிசைபிள கை வைக்கிறியா? அன்ஃபேர்னா உங்க பசங்க ஸ்ட்ராங் ஆகட்டும். வேற அகாடமிக்குள்ள நுழைந்து சத்தமா பேசுறீங்க. மாஸ்டரே வீக், அப்ப டிசேபிள் எப்படி ஜெயிக்க முடியும்? கூட்டம் முழுக்க கலக்கம். எல்லோருக்கும் கேள்வி, இன்று ஏதோ ஃபைட் நடக்குமா என்று. முட்டாள், இது ஒரு டிராப். யாம்சாமி பிளான் பண்ணி அனுப்பி இருக்காங்க. பேக் அகாடமி டைரக்டர் ஸ்டெப் டவுன் ஆனா கோழை என்ற பேச்சு பரவும். பேக் அகாடமியிலிருந்து மாணவர்கள் எல்லாம் போய்விடுவார்கள். நான் ஃபைட் செய்யலனாலும் குழந்தை சண்டைக்கு ரிவெஞ்ச் என்று சொல்லுவார்கள். எதனால் பார்த்தாலுமே எனக்கு தான் லாஸ். வில்லேஜ் உடைய எல்டர் இதோ வருகிறார். நாம்கும் ஓக், ஷேமு அகாடமியோடைய டீச்சர். சாங்ஸோங் ஸ்வாட் கிங் நாம்கும் ஜேக்குடைய உறவினர். கூட்டத்தில் நாம்கும் கிளானுடைய பிளட்டா, வாவ் சூப்பர் அப்படின்னு சொல்றாங்க. இது பெரிய விஷயம் அல்ல என்று நாம்கும் ஓக் கூற, நான் கிளான் நேம காப்பாத்துகிறேன், அது அவ்வளவுதான். இவன் நாம்கும் கிளானா? அவன் கைய உடைச்சிருந்தாலும் கரெக்டா இருக்கும். ஃபேக் 100%. பிரச்சனை என்னன்னா, கிராமத்தார் இந்த பொய்க்கதை நம்புறாங்க. வில்லேஜர் என்ன சொல்றாங்கன்னா, நாம்கும் கிளான் மார்ஷல் ஆர்ட்ஸ் டீச் பண்றாராம். ஆம், மெயின் டெக்னிக் இல்ல, பிரான்ச் ஃபேமிலியோட டெக்னிக். அதனாலதான் யாம்சாங் இவ்வளவு ஸ்ட்ராங்கா இருக்காரு. உங்களுக்கும் டீச்சர் ஆகிற வேண்டுமானால் அப்படின்னு சொல்ல, கூட்டம் முழுக்க நம்ம நாம்கும் கிளான் கிட்ட இருந்து எக்ஸ்பெக்ட் பண்ண மாதிரி தான் இருக்கு என்று சத்தம் வருது. சரி, நாம்கும் கிளானுடைய மார்ஷல் ஆர்ட்ஸ்ல இவ்வளவு கில்லிங் இன்டென்ட் இருக்கும்னு நான் எதிர்பார்க்கல என்று பேக் கூற, நான் முதலில் பார்த்ததிலேயே உங்க ஆரா ஈவில் செக்ட் மார்ஷல் ஆர்ட்ஸ் மாதிரி தான் இருந்தது. கூட்டத்தில் என்னது ஈவில் செக்டா? அட்மாஸ்பியரே உடனடியா மாறியது. என்ன சொன்னாலும் ஷிட்டி ஸ்கில்ஸா? நீ தைரியமானவனா? ஏய், உன் ஃபேஸ பார்த்தா பின்னால இருக்கிற வயல் நிலத்துக்கு போகணும் தான் போல தெரியுது. உன்னுடைய திமிர் காரணமா அப்படின்னு சொல்றாங்க. அவங்க ஒரு வாய்ஸ் சுரியோங் அப்படின்றது வருது. அவர்களும் ஈவில் செக்ட் மார்ஷல் ஆர்ட்ஸ டீச் பண்றாங்க. எப்படி நிச்சயமா நீங்க சொல்றீங்க? நான் ஹேண்டில் பண்ணுறேன், நீ அமைதியாரு. கூட்டத்தில் அனைவரும் முணங்கினர். சந்தேகம்னு சொல்றீங்களே, சரியா என்று வெரிஃபை பண்ணலாமா? இங்க அகாடமி துவங்கிய நாம்கும் ஓக் மெய்யான நாம்கும் கிளானுக்கு மெசேஜ் அனுப்பி இங்க வந்த பிளெஸிங் கேட்கலாமோ? கூட்டத்தில் சூப்பரான ஐடியா என்று கூற, மேலும் யாம்சாங் கற்ற மார்ஷல் ஆர்ட்ஸ் நிஜமாகவே நாம்கும் டெக்னிக்கா அல்லது ஈவில் செக்டோரிய டெக்னிக்கா, அதையும் ப்ரூவ் பண்ணுங்க. ஷட் அப் அப்படின்னு வாய்ஸ் கேட். கிராமத்தினர் இவன் ஸ்கேமர் போல என்று கூற, அப்படியே கபடகாரங்கன்னா உண்மையாலுமேவான்னு சொல்லிட்டு நம்மளுடைய பேக்க கலாய்க்கிறாங்க. இங்க பாரு, நீ சொன்னதை எப்படி ப்ரூவ் பண்ண போற? என்ன எவிடன்ஸ் இல்லாம நீ இப்படின்னா பேசுற? இது ஒரு டேஞ்சரான விஷயம் தெரியுமா? நாம்கும் கிளான் உன்னை விட மாட்டாங்க. இவனோட முகம் பேலா மாறுது. ஜின் எல்டரோ என்று மனசு சூடாக இருக்கு. இதை வேற நாள்ல பேசலாம் என்று கூறுகிறார். நான் ஈவில் செக்ட் மார்ஷல் ஆர்ட்ஸில் 10 ஆண்டு இருந்தவன். உன்னை மாதிரி ஃபேக்க கண்டுபிடிக்க நான் தெரியாம
போயிருப்பேனா? நீ எனக்கு பயப்படுவியா? நீ கோபப்பட்டு போதும் உன் டிசைபிள்ஸ் நடுங்கிறதையும் பார்த்தா முழுமையா கன்ஃபார்ம் ஆயிடுச்சு. நீ எந்த கும்பலன்னு சொல்லு. வில்லேஜ் அகாடமியில மாறு வேஷத்துல இருக்கிறியா? எனக்கு டாமினன்ஸ் காட்டாத. ஆஹா என்று சிரித்து அந்த நேரமே காற்று புயலாய் எழும், கல் சிதறும், மக்கள் அலரும். ஆஹா, காற்று எங்கே இருந்தது? இப்போதான் என் உண்மையை சொல்றேன். மாஸ்டருடைய உடம்பு மாறியது என்று ஜின் டிசைபிள்ஸ் கூற, சின்ன புழுவோ உன் சென்ஸ் எல்லாம் நன்றாக இருக்கு, எப்ப பார்ப்போம், எவ்வளவு நேரம் ஆக்டிங்க கண்டினியூ பண்ண போற என்று கூற கிராமத்தினர் ஓடுகின்றனர். எங்கள் உயிர் எதுவும் பார்க்கல, சொல்லவே மாட்டோம் என்று. ஓ, கில் பண்ண முடியாதென்று யார் சொன்னது? இதுவரைக்கும் சீரியஸா என்ற கூட்டத்தில் முனவ சுயோங், ஆம், நாம் காட்ட வேண்டிய மரியாதை முடிந்து விட்டது. இப்போ நீங்கள் பின்னாடி நிற்கணும். பேக் முன்னேறுகிறார். உண்மையான சண்டை அடுத்த அத்தியாயத்தில் காணலாம். நன்றி நண்பர்களே.